பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் மற்றும் 17ஆம் அதிகாரம். இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு, நீங்கள் ஏன் சிறப்பானவர்கள். ஆண்டவருடைய ராஜ்யத்தில் நாம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு சிறப்பான இடத்தை வைத்திருக்கிறார். அந்த இடத்தை வேறு யாருமே எடுக்க முடியாது. ஒவ்வொரு தேவ பிள்ளை மூலமாகவும் இந்த பூமியில் ஒரு சிறப்பான வேலையை நிறைவேற்ற வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால் ஒரு நாளுமே நாம் நினைக்கக்கூடாது, ஆண்டவருடைய ராஜ்யத்தில் எனக்கு எந்த விதமான பங்குமே இல்லை என்று நாம் நினைக்கவே கூடாது. இன்னைக்குள்ள தியான பகுதியிலிருந்து ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு சில நோக்கங்களோடு சம்பந்தப்படுத்தி நாம் தியானிக்கலாம். எசேக்கியேல் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, அதன் ராஜாவையும் அதன் பிரபுக்களையும் பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். யூதா தேசத்தினுடைய ராஜாவையும் பிரபுக்களையும் அவர்கள் பாபிலோனுக்கு பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். ஏனென்றால் 14ஆம் வசனம், ராஜ்யம் தன்னை உயர்த்தாமல் தாழ்ந்திருக்கும்படிக்கு. அப்போ ராஜா அப்புறம் முக்கியமான பிரபுக்கள் ராஜ்யத்தில் இல்லை அப்படின்னா அந்த ராஜ்யம் ஒரு நாளுமே உயர்ந்திருக்க முடியாது, அது தாழ்த்தப்பட்டிருக்கும். அப்படியே நம்ம 14ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில் பார்க்கும்போது, அவர்கள் தேசத்தில் பலசாலிகளை பிடித்து கொண்டு போனார்கள். அப்போ பாபிலோன் இராணுவம் வரும்போது யூதா தேசத்தில் முதலாவதாக என்ன செய்தார்கள் என்றால், ராஜாவையும் முக்கியமான தலைவர்களையும் அவர்கள் பாபிலோனுக்கு கொண்டு போய்விட்டார்கள். ஏனென்றால் சாதாரணமான மக்களை அவர்கள் பிடித்து கொண்டு போகும்போது ராஜ்யத்தில் எந்த பாதிப்பும் ஏற்படாது. அதனால நல்ல சிறந்த தலைவர்களை அவர்கள் கொண்டு போய்விட்டார்கள். இதை வைத்து நாம் பார்க்கும்போது, ஒரு தேசம் ஸ்திரமாக பலமாக வெற்றியாக காணப்பட வேண்டும் என்றால் அந்த தேசத்திற்கு நல்ல சிறந்த பிரபுக்கள் அல்லது தலைவர்கள் கண்டிப்பாக தேவை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அல்லது ஆண்டவருடைய ராஜ்யத்தோடு நாம் இந்த காரியங்களை சம்பந்தப்படுத்தி பார்க்கும்போது, ஆண்டவருடைய ராஜ்யத்தின் பணிகள் நல்ல முன்னேறி போக வேண்டும் என்றால் நல்ல பிரபுக்கள் அல்லது தலைவர்கள், ராஜாக்கள் அதிகமாக தேவைப்படுகிறது. ஏனென்றால் இந்த தலைவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மற்ற ஜனங்களை அவர்கள் உற்சாகப்படுத்துகிறார்கள், ஆண்டவருடைய வேலைக்கு நேராக உற்சாகப்படுத்துகிறார்கள். ஒரு சில காரியங்களை நாம் பார்க்கலாம், எப்படி ஒரு நல்ல ஒரு தலைவன் ஆண்டவருடைய வேலையை துரிதப்படுத்துகிறான், எப்படி ஜனங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறான் என்று சொல்லி. முதலாவதாக, ஒரு நல்ல தலைவன் ஒரு இடத்துல இருக்கும்போது எல்லாருக்கும் ஒரு வழிநடத்துதல் கிடைக்கிறது. லீடர்ஸ் செட் த டைரக்ஷன். அவர்கள் நல்ல ஒரு திசையை அமைத்து கொடுக்கிறார்கள். எந்த பக்கம் போகிறது, எப்படி நம்ம வாழ்ந்தோம் என்றால் ஆண்டவருடைய நோக்கங்களை நாம் நிறைவேற்றுவது என்று சொல்லி ஒரு நல்ல ஒரு தலைவன் அல்லது தலைவர்கள் அவங்களோடு கூட இருக்கிறவர்களுக்கு நல்ல ஒரு வழிநடத்துதலை கொடுக்கிறார்கள். இரண்டாவதாக, இன்ஸ்பைரேஷன் அல்லது உற்சாகம் ஊட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். அவங்க மற்றவங்களை மோட்டிவேட் பண்ணிக்கொண்டே இருப்பார்கள். நமக்கு ஒரே ஒரு வாழ்க்கையை தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த வாழ்க்கையில் நம்ம ஒரு அர்த்தமுள்ள நிலையில் நாம் வாழ வேண்டும், ஆண்டவருடைய ராஜ்யத்திற்காக வாழ வேண்டும், நிலையான காரியங்களுக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி தன்னோடு இருக்கிறவர்களை அவர்கள் உற்சாகப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். அது மாத்திரமல்ல, நல்ல தலைவர்கள் இருக்கும்போது நல்ல ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. எப்பொழுது நமக்கு நல்ல பாதுகாப்பு இருக்கும் என்றால், நல்ல தீர்மானங்களை நாம் எடுக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் பாதுகாப்பு அதிகமாக காணப்படும். தீமையான காரியங்களுக்குள்ளாக நாம் போக மாட்டோம். அப்போ நல்ல தலைமைத்துவ பண்புகள் உடையவர்களோடு நம்ம சேர்ந்து நட்புகளை வைத்து கொள்ளும்போது நல்ல தீர்மானங்களை எடுப்பதற்கு கூட அவர்கள் நமக்கு உதவி செய்கிறார்கள். அடுத்ததாக, நல்ல பொறுப்புகளை எடுப்பார்கள். ஆண்டவருடைய ராஜ்யத்தில் ஏதாவது ஒரு வேலை இருக்கும் என்றால் யாராவது செய்வார்கள் என்று சொல்லி அசதியாக இருக்க மாட்டார்கள். அல்லது ஒரு வேலை நடைபெறவில்லை என்றால் இதற்கு காரணம் அவங்க தான் இவங்க தான் என்று சொல்லி மற்றவங்க மேலே பழியை சுமத்த மாட்டார்கள். ஆதாம் ஏவாள் அவர்கள் பாவம் செய்த நிலையில் இருக்கும்போது அவங்க ஒருவரை ஒருவர் அவர்கள் தாக்கினார்கள். ஆதாம் சொன்ன காரியம், ஆண்டவரே நீங்கள் கொடுத்த இந்த மனைவி தான் என்னை பாவம் செய்வதற்கு தூண்டினது என்று சொல்லி மற்றவர்கள் மேலேயே அவர்கள் கைகளை காட்டிக்கொண்டு இருப்பார்கள். ஆனால் நல்ல பொறுப்புகளை எடுக்கக்கூடிய ஒரு தலைவன் ஒரு நாளும் அப்படி செய்யவே மாட்டான்.
இது ஒரு நல்ல ஒரு தலைமைத்துவ பண்பு என்று கூட நாம் சொல்லலாம். அது மாத்திரமல்ல, நல்ல தலைவர்கள் இருக்கும்போது அநேகருக்கு ஒரு வாழ்க்கை மாதிரியாக இருக்கிறார்கள். அநேகருக்கு எப்படி வாழ்வது என்று தெரியாது. ஒருவேளை வேதத்தினுடைய வசனத்தை மாத்திரம் படிக்கும்போது இதை எப்படி தனிப்பட்ட வாழ்க்கையில் அபியாசப்படுத்த என்று தெரியாது. ஆனால் இந்த வசனத்தை வாழக்கூடிய ஒரு மனிதனை பார்க்கும்போது இவர்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கிறது. இப்படி தான் இந்த வசனத்தை நம்ம நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி யோவான் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் போது கூட இயேசு சொல்லுகிறார், உங்களுக்கு நான் ஒரு நல்ல மாதிரியை வைத்திருக்கிறேன் என்று சொல்லி. ஏனென்றால் இயேசு அவருடைய சீஷர்களுக்கு அவர் உதவியாளராக அவர் இருந்தார். சீஷர்களுடைய கால்களை கழுவ முடித்த பிறகுதான் இயேசு இந்த வசனத்தை சொல்லுகிறார், உங்களுக்கு நான் நல்ல மாதிரியை வைத்துவிட்டு போகிறேன் என்று சொல்லி. அப்போ ஒரு நல்ல தலைவன் மற்றவர்களுக்கு ஒரு ரோல் மாடலாக, ஒரு மாதிரியான வாழ்க்கை வாழக்கூடியவனாக இருப்பான். இன்னைக்கு நீங்கள் கேட்கலாம், இதெல்லாம் தலைவர்களுடைய பண்பு, ஆனால் எனக்கு என்று சொல்லி எந்த விதமான தலைமைத்துவ பொறுப்பும் இல்லையே, அப்போ இந்த காரியங்களை ஏன் நான் தியானிக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறீர்கள் என்றால், வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, ஆண்டவர் நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக அவர் வைத்திருக்கிறார். நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது ராஜாக்கள், ஆசாரியர்கள் இவர்களை எல்லாம் ஆண்டவர் தலைவர்களாக உருவாக்கியிருந்தார். இஸ்ரவேல் தேசத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக தலைவர்களாக ஆண்டவர் ஏற்படுத்தினார். அப்போ இன்றைக்கி நம்ம ஆண்டவரை பின்பற்றுகிறோம், நான் ஆண்டவருடைய பிள்ளை என்று நாம் சொல்லும்போது இந்த ஒரு தலைமைத்துவ பொறுப்பும் நமக்கு நேராக கடந்து வருகிறது. ஏதோ ஒரு விதத்தில் இயேசு ராஜாவுடைய ஒரு மாதிரியை நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பூமியில் ஒரு சிலருக்காவது நாம் காண்பிக்கிறோம், அல்லது ஒரு ஆசாரிய ஊழியத்தை ஒரு சிலருக்காவது நாம் என்ன பண்ணுறோம், காண்பிக்கிறோம். அப்போ தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்த அழைப்பை நம்ம என்ன பண்ண முடியும், வாழ முடியும். ஒருவேளை மற்றவங்க கூட நம்ம என்ன பண்ண மாட்டாங்க, ஒரு தலைவன் என்று சொல்ல மாட்டார்கள். ஆனால் ஒரு தலைவனுடைய ஒரு செயலை நாம் செய்து கொண்டே இருப்போம். ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கக்கூடிய பொறுப்பில் நம்ம தவறும்போது கண்டிப்பாக அது ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு ஒரு இழப்பை கொண்டு வருகிறது. இன்றைக்குள்ள வேத பகுதியை நாம் பார்க்கும்போது பாபிலோன் ராஜா ஏன் தரமான தலைவர்களை அவர் முதலாவது பிடித்து கொண்டு போனார் என்று நாம் நினைக்கும் போது, அப்பொழுது கண்டிப்பாக ராஜ்யத்தில் ஒரு பெரிய இழப்பு ஏற்படும், ராஜ்யம் பலவீனப்படும், அங்கே இருக்கிறவங்களால வேறு எதையுமே செய்ய முடியாது என்ற நோக்கத்துக்காக தான். இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய தலைமைத்துவ பொறுப்பை நாம் செய்யாமல் இருக்கும்போது கண்டிப்பாக அது கிறிஸ்துவின் சபைக்கும் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கும் ஒரு பெரிய இழப்பாக இருக்கிறது. அதனால தான் நம்ம பார்த்தோம், ஆண்டவருடைய பார்வையில் நாம் ஒவ்வொருவருமே சிறப்பானவர்கள். நீங்கள் இப்படி யோசித்து பாருங்களேன், தாவீதுடைய நாட்களில் தாவீதை ஆண்டவர் ராஜாவாக வைத்திருந்தார். அப்போ தாவீதுடைய பொறுப்பு சிறப்பானதா இல்லையா? கண்டிப்பாக சிறப்பானது. ஏன்னா அவர் ஒரு ராஜாவாக இருக்கிறார். ராஜா தன்னுடைய வேலையை செய்யவில்லை என்றால் அது மிகப்பெரிய இழப்பு. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் நம்மை ராஜாக்களாக தான் வைத்திருக்கிறார் அவருடைய ராஜ்யத்தில். அப்போ அந்த பணியை நம்ம செய்யாமல் இருக்கும்போது, அல்லது ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய அடையாளத்தை நாம் வாழாமல் இருக்கும்போது கண்டிப்பாக அது ஒரு பெரிய இழப்பை கொண்டு வருகிறது. அதனால் நம்மை குறித்து நாம் யோசிக்கும் போது ஏதோ ஒரு நோக்கம் இல்லாமல் ஏதோ நான் இந்த உலகத்தில் வாழ்கிறேன் என்று சொல்லி நாம் நினைக்கவே கூடாது. நான் ஒரு சிறப்பானவன், ஆண்டவர் எனக்கு ஒரு தனி சிறப்பை கொடுத்திருக்கிறார், அவருடைய ராஜ்யத்தில் அவருடைய சபையில் எனக்கு என்று சொல்லி ஒரு வேலையை அவர் வைத்திருக்கிறார். அதை நான் செய்ய தவறும்போது கண்டிப்பாக அது ஒரு பேர் இழப்பை கொண்டு வருகிறது. அதனால் என்னுடைய பொறுப்பை நான் செய்வேன், ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நான் ஜீவிப்பேன் என்ற தீர்மானத்தை நாம் எடுக்கும்போது கண்டிப்பாக இந்த பூமியில் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையை ஆண்டவர் ஒரு சிறப்பான வாழ்க்கையாக மாற்றுவார். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் சிறப்பானவர்களாக ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறீர், ரட்சித்திருக்கிறீர், இந்த பூமியில் வைத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு விசேஷமான வேலையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறீர். எங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக ஆண்டவர் மாற்றி இருக்கிறீர் தகப்பனே. எங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு நாங்கள் ஒரு தலைமைத்துவ
பொறுப்பை நிறைவேற்ற ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபையை அளவில்லாமல் கொடுத்து எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் வைத்திருக்கக்கூடிய சித்தத்தை பூரணமாக நாங்கள் நிறைவேற்றி முடிக்க ஆண்டவர் கிருபை தாரும். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.